கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலகிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேரும் காட்சிப்பாகிட ஏற்றிட சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கி குடில நீரும் இனி எனக்கு என்பேன் எனினை தமிழை என் உயிர் என்பேன் கண்டி என் உயிராகிய தமிழுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீ ஸ்ரீ அபினா. நான் ஸ்ரீ பாதி 11 மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் பர நேர்ந்திடும் கட்டி இழுத்து கால் கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடும் பொங்கு தமிழை பேச மகப்பேனோ என்று சொன்னவர் மட்டுமல்ல, செய்தவர் நிறம் தின்றவரும் அல்ல, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசியவரும் அல்ல, பல வேடிக்கை மனிதர் போல் வாழ் வீழ்ந்தவரும் அல்ல. அவரை வீழ்த்தவும் முடியாது. அவர் பெயரை கேட்டாலே வெறி பிடிக்கும், அவர் கவிதைகளை படித்தாலே தீப்பிடிக்கும். நம் மரபு முழுவதும் தமிழ் ஒலிக்கும், அவர் வார்த்தைகளால் தமிழ் புகழ் மணக்கும். எட்டயபுரம் மண்ணிலே பிறந்த தமிழ் மகன், தமிழ்தாய் பெற்றெடுத்த பெருங்கவிஞர், பத்திரிகையாளர், கவிஞர், சுதந்திர போராட்ட தியாகி என பன்முகம் கொண்டவருமான மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். கடல் அளவுக்கு தகுதியுள்ள ஒருவரை சில நிமிடங்கள் கொடுத்து பேச சொன்னால் என்ன பேசுவது? முதுக்கு மீசையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எளிமையான தோற்றமும் கொண்ட பாரதி காலம் காலமாக இருந்து வந்த சகுலனை கவிதை மரபை மாற்றி புது கவிதைகளுக்கு வித்திட்ட யுகபாரதி ஆவார். தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே தமிழுக்கு புது கவிதைகளை அறிமுகம் செய்த பெருமை பாரதியே சாரும். பாரதியின் கவிதைகளை படிக்கும் போதெல்லாம் அவரது புதிய ஆத்திச்சூடி வரிகளை படித்த எனக்கு ஒரு புதிய உணர்வும் புதிய எண்ணங்களும் ஏற்பட்டதுண்டு. இந்த புதிய ஆத்திச்சூடி வரிகள் நமது நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் பாடமாக சொல்வது நமக்கெல்லாம் பெருமை. அச்சம் தவிர உடலினை உறுதி செய், தேசத்தை காத்தல் செய், வையக்கரமைக்குள் போன்ற வரிகள் நமது நாட்டில் அனைத்து இளைஞரின் உள்ளத்தில் எப்போதும் எல்லா காலத்திற்கும் ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டிய தனிச்சிறப்பு மிக்க வரிகளாகும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் நடத்திய பெண்கள் என்று பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தவரும் இவர்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல் பாப்பா என்று தீண்டாமை ஒழிப்பு கொடுத்து பாடியவரும் இவர்தான். ஒரு சொற்கேளி சேமமுற வேண்டும் என்று தருவெல்லாம் தமிழ் முழக்கம் சேவி என்று இன்றும் அனைத்து தமிழர்களின் மனதிலும் நிலைத்து நிற்கிறார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடும் போது அதிகமான பிராணவாயு உள்ளே சென்று ரத்தம் சுத்திகரிக்கப்படும் என்று உள்ள அர்த்தத்துடன் சொன்னவர் பாரதி. 38 வயதிற்குள்ளேயே தான் இந்த நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்து விட்டு சென்று விட்டார் பாரதி. அவன் கவிதைகளை அடிக்கி சுருக்கி கூறினாலும் இன்று ஒரு நாள் போதாது. நம் நாட்டில் ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ பாரதியின் அவர்கள் சிந்தனைகள் மட்டும் போதும் என்று கூறி பாரதியை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன். சரியாக நன்றி கூறுகிறேன் முறையாக. வணங்கி முடிப்பதே தமிழ் அறம், வணங்குவது என் இரு கரம். உலகில் உள்ள நாள் வரைக்கும் என் தமிழ் தலைவன் பாரதியார் புகழ் மணக்கும். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். வந்தே